ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லோரும் பயன்படுத்துகின்ற வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்னா, நம்ம நண்பர்கள் அல்லது நம்ம உறவினர்கள் அல்லது நம்ம வீட்டில் அருகாமையில் உள்ளவர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாங்கன்னா, அல்லது சில மெசேஜ் சென்ட் பண்ணாங்கன்னா, அந்த மெசேஜை அவங்க டெலீட் பண்ணாலும் நம்ம அந்த மெசேஜ் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ட்ரிக். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம WhatsDelete யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் விண்டோ வரும். ஃபஸ்ட்டு அதை கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஓப்பன் விண்டோ இப்படி தான் இருக்கும். பர்மிஷன்லாம் அலோவ் கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கேட்கும். இதை எனபிள் பண்ணிட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆப் திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோ இப்படி தான் இருக்கும். அதாவது அவங்க மெசேஜ் சென்ட் பண்ணுறதெல்லாம் டெலீட் பண்ணாலும் இதில் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் அதாவது இது என்னோடய நம்பர், இன்னொரு வாட்ஸ்அப், இந்த நம்பர்லேருந்து நான் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேன். பாருங்கள், ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுறேன். ஹாய் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோவும் சென்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். மூணும் சென்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க நான் அந்த நம்பரில் போய் பார்ப்போம். அந்த நம்பரில் போய் பார்த்தோம்னா அந்த மெசேஜ் வந்திருக்கும் பாருங்கள், மேலே நோட்டிஃபிகேஷனில் வருதா. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அந்த 3 மெசேஜ் வந்திருக்கு. இப்போ போய் நம்ம அனுப்புனாங்கல்ல அந்த வாட்ஸ்அப்லேயே போய் டெலீட் பண்ணி பார்ப்போம். அந்த 3 மெசேஜ் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்றேன். பேக் வந்துடுங்க. பேக் நார்மல் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த 3 மெசேஜ் டெலீட் ஆகிருக்கும். இந்த மெசேஜ் எப்படி பார்க்குறதுனா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அங்கே வாட்ஸ்அப் டெலீட் பண்ணது நம்மளுக்கு வந்துருச்சு. ஆனால் அது விசிபிள் ஆகி காட்டுது பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஆடியோ கூட கேட்டு பாருங்கள், அந்த ஆடியோ எல்லாமே ஒர்க் ஆகும். இது ஒரு சூப்பரான ட்ரிக். இந்த ட்ரிக்கை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு இதை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.